அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. நான் நித்தி ஹெல்த் கேர் இந்த சேனலில் முன்னும் ஒரு வீடியோ. உங்கள் வீடுகளில் உங்கள் அருமை செல்வங்கள், பாடசாலைக்கு செல்கின்ற செல்வங்கள், சிறுவர்கள், குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான ஒரு பதிவாகவே இந்த பதிவு. தற்பொழுது இலங்கையில் பரவலாக கதைக்கப்படுகின்ற சமூக ஊடகங்கள் வாயிலாக கடக்கப்படுகின்ற ஒரு காய்ச்சல் சம்பந்தமாக, பாடசாலை மாணவர்கள் மத்தியில் பரவுகின்ற காய்ச்சல் சம்பந்தமான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. உங்கள் வீட்டிலும் பாடசாலை செல்லும் பருவத்தில் மாணவர்கள் சிறுவர்கள் இருப்பின் இது உங்களுக்கான வீடியோ. தயவுசெய்து முழுமையாக பாருங்கள். தற்போது இலங்கையில் பள்ளி மாணவர்களிடையே ஒரு வகையான வேகமாக பரவி வர ஒரு காய்ச்சல் ஒன்று பரவி வருது. சில இடங்கள் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறோம். இலங்கையின் எல்லா பகுதியும் இல்லை, சில பகுதிகளில், குறிப்பாக தெற்கில் மாத்தறை, நுவரெலியா, கண்டி, தற்பொழுது குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் இத்தகைய காய்ச்சல் ஒன்று பரவலாக காணப்படுகிறது. இப்போ இது சம்பந்தமாக மக்கள் பரவலான அச்சங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அச்சங்களை போக்குவதற்கான பதிவே இந்த பதிவு. பயப்பட தேவையில்லை, ஆனால் நாங்கள் அதுக்குரிய தயாரிப்போடு அதுக்குரிய பாதுகாப்பு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். என்ட்ரோ வைரஸ் மெனிஞ்சைட்டிஸ் என்று சொல்கிற ஒரு வகை மெனிஞ்சைட்டிஸ் சம்பந்தமான இந்த காய்ச்சல் சம்பந்தமாக தான் இந்த பதிவில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவு என்ற முக்கியம் என்னென்றால், இது காய்ச்சல்ண்டா என்ன, இந்த காய்ச்சல் அறிகுறிகள் என்ன, அது எவ்வாறு பரவுது, அது தடுக்கிற என்னென்னு தடுக்கிற அதுக்குரிய நடவடிக்கை என்ன, இது சம்பந்தமாக அவசரமான முக்கியமான வழிகாட்டுதல்கள், அதாவது கைட்லைன்ஸ், சர்க்குலர் அண்ட் கைட்லைன்ஸ் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. ஆலோசனைகளுக்காக உரிய நம்பிக்கையான தகவல்களுக்கு இவற்றை மாத்திரம் நம்பியிருங்கள். அவற்றை விரிவாக விளக்கமாக உங்கள் பிள்ளைகள் இந்த காய்ச்சலால் பாதிக்கப்படாமல் எவ்வாறு தடுக்கலாம் என்பது சம்பந்தமாக இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். பாருங்கள். தற்பொழுது இலங்கையில், அதாவது கடந்த மாதம் ஏப்ரல் 15 இலங்கையில் இந்த என்ட்ரோ வைரல் மெனிஞ்சைட்டிஸ் என்ற ஒரு வகை நோய் பரவுவது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது உண்மையாக என்னென்னா, சில பகுதிகளில் பாடசாலை மாணவர்களிடையே சடுதியான ஒரு வகை காய்ச்சல் பரவ தொடங்கியது. இதன் காரணமாக மக்களிடையே பீதி ஏற்பட்டது. இதை தொற்று நோய் பிரியியல், சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவியல் நிபுணர்கள் இதை ஆராய்ந்து, அறிகுறிகளை ஆராய்ந்து ஏப்ரல் மாதம் 15 இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது இது என்ட்ரோ வைரஸ் மெனிஞ்சைட்டிஸ் என்ற ஒரு வகை நோய் உண்டு. இப்போ நாங்கள் மெனிஞ்சைட்டிஸ் என்னென்னா, மெனிஞ்சைட்டிஸ் என்னென்னு பார்ப்போம். அதாவது மூளை முன்னான சுற்றி மெனிஞ்சஸ் ஒரு சவ்வு காணப்படும், அதை சொல்கிறது மெனிஞ்சஸ் என்று. அந்த மெனிஞ்சஸில் கிருமிகளால் வர இன்ஃபெக்ஷனை சொல்கிறது மெனிஞ்சைட்டிஸ். இப்போ இது உண்மையில் ஒரு கிருமி தாக்கம் மெனிஞ்சைட்டிஸ் என்ற இது பல்வேறு விதமான கிருமிகளால் ஏற்படலாம். பொதுவாக சொன்னால் இப்போ கிருமிகள் என்ற பாக்டீரியான் இருக்கு, வைரஸ் இருக்கு, வேறு பிளாஸ்மா, வேறு பேரசைட்ஸ் இருக்கு. இப்போ பாக்டீரியாவால் மெனிஞ்சைட்டிஸும் இருக்கு, வைரஸால வர மெனிஞ்சைட்டிஸும் இருக்கு. இப்போ நாங்கள் முக்கியமாக கவனிக்கணும், பாக்டீரியாவால் வர மெனிஞ்சைட்டிஸ், மெனிங்கோகோக்கல் என்ற ஒரு பாக்டீரியாவால் மெனிஞ்சைட்டிஸ் மிகவும் பாரதூரமானது, உயிர் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பாரதூரமான நோய் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது இலங்கையில் அடையாளம் காணப்பட்டிருக்கிற பரவி கொண்டிருக்கிற இந்த மெனிஞ்சைட்டிஸ் நோய் வைரஸால பரவுது. அதாவது என்ட்ரோ வைரஸ் என்று சொல்ற ஒரு வைரஸால பரவுற மெனிஞ்சைட்டிஸ். இதை இட்டு மக்கள் பயப்பட தேவையில்லை, அவதானம் தேவை. இது ஒரு எச்சரிக்கை விழிப்புணர்வு பதிவு தான். பீதி அடைய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை என்பதை தொற்று நோயியல் பிரிவு சுகாதார அமைச்சு தெளிவாக விளங்கப்படுத்தியுள்ளது. அதாவது இந்த நோய் சாதாரண வைரஸ் தொற்று ஏற்படும் காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல் போல உடல் உபாதைகள் ஏற்படும், பல்வேறு அறிகுறிகள் ஏற்படும், நாங்கள் பிரிவாக பார்ப்போம். ஆனால் இது 7 நாட்களுக்குள் ஓரளவு பெரும்பாலும் சுகமாகிவிடும். எனவே இந்த நோய் குறித்து தேவையில்லாத வதந்திகளையோ தேவையில்லாத பயப்பிராந்திய கதைகளை நாங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாகவோ ஏனையவர்கள் வாயிலாக அறிந்து பயப்பட தேவையில்லை. இப்போ இந்த நோய் காய்ச்சல் வந்தால் என்னென்ன அறிகுறி வரும்? பொதுவாக ஒரு காய்ச்சல் இந்த காய்ச்சலை பொறுத்தவரையில் கடுமையான தலையிடி இருக்கும், காய்ச்சல், சக்தி, காய்ச்சல் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். இதை விட சிலருக்கு கழுத்து நோய் இருக்கலாம். மற்ற இதை விட சத்தங்கள், வெளிச்சங்களை பார்க்கல அவைகளை தாங்க இயலாம இருக்கும். இப்படியான அறிகுறி இது போல பல அறிகுறிகள் அவைகளுக்கு காணப்படும். உண்மையிலே இந்த அறிகுறிகள் உண்மையான கிருமி தொற்று ஏற்பட்ட ஒரு 3 தொடக்கம் 7 நாளுக்குள்ள இந்த காய்ச்சல் வரலாம். அப்படி வந்தாலும் காய்ச்சல் வந்த நாள்லேருந்து உரிய விதத்தில் பராமரித்தா 7 நாளுக்குள்ள பெரும்பாலான சிறுவர்கள் குணமடைந்து விடுவார்கள். இது என்னென்னா, சிறுவர்கள் தான் இந்த எதிர்ப்பு சக்தி குறைந்த யார் பாதிக்கப்படுறன்னு பார்த்தா, பொதுவாக எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள், வளர்ந்தவர்கள் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள், அதாவது எதிர்ப்பு சக்தி குறைவுக்காக மருந்துகள் வல்லுற நோய் நிலைகளுக்காக பாதிப்பவர்கள், மற்ற சிறுவர்கள், மற்ற ஆகலும் குழந்தைகள்.
இவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவுடைய இவர்கள் தான் கூடுதலாக பாதிக்கப்படுகிறார்கள். மாணவர்களை பொறுத்தவரையிலே பாடசாலையில் அதிகம் கூடும் இடங்களில் ஒருவருக்கு இருந்த விரைவாக பரவுவதற்கான ஏது நிலை காணப்படுது. இதுதான் வந்து முக்கியம். இத்தகைய அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் ஒரு நாள் காய்ச்சல் தேவையில்லாத கை வைத்தியங்கள் செய்யக்கூடாது. அமைச்சின் சுகாதார அமைச்சின் ஒருத்தர் கை வைத்தியங்கள் தேவையில்லாத வைத்தியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். ஒரு நாள் காய்ச்சலுக்கு வலி நிவாரணிகளாக பெரசிட்டமோல் சிரப் மாத்திரம் பாவிக்கலாம். அதன் பின்பு 2ஆம் நாளுக்கு மேல காய்ச்சல் இருந்தால் அருகிலுள்ள வைத்தியர் அல்லது வைத்தியசாலையில் போய் ஆலோசனையை பெற வேண்டும். இது மிக முக்கியமானது. இந்த நோய் எப்படி பரவுறது தெரிஞ்சாதான் நாங்கள் அதிலிருந்து எங்களை பாதுகாத்து எங்களோட சிறுவர்களை எங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த நோய் பரவுறது வந்து 3 விதமா பிரதானமாக பரவும். இது வைரஸ், இது ஃபீக்கோ ஓரல் ரூட்னு சொல்றது. நமது உணவு குழாய் வழியாகத்தான் இந்த வைரஸ் உருவாகி பரவுகிறது. அதாவது அப்ப முக்கியமாக அழுக்கடைந்த உணவுகள், நீர், இவற்றின் மூலம் எங்களோட கைகளோ அவற்றுக்கு தொடுகை ஏற்படைக்கலாம். அந்த கிருமி அதுக்காக பரவுது. இப்போ இதில் முக்கியமான பாவனைக்கு உதவாத உணவுகள், சரியான மலசல கூட பராமரிப்பின்மை, நீர்நிலைகளும் அழுக்கடைந்த இப்படியான தொற்றுள்ள நிலைகளையும் சந்திக்கிற சந்தர்ப்பங்கள், உணவுகள் அப்படியான உணவுகள் அதோட சந்திக்கிற சந்தர்ப்பங்கள், இப்படியானவற்றின் சரியான சுகாதார பழக்க வழக்கங்கள் இல்லாதால இந்த கிருமி கைகள் மூலமும் விரைவாக எமது உடலை வந்து அடைகிறது. முதலாவது வழி. பாதுகாப்பற்ற நீர் அதுகள் மூலம் பெறவும். 2வது, பொதுவாங்களுக்கு தெரியும், ஒரு ஆளுக்கு கிருமி தொற்று இருந்தால் இருமேக்குள்ள, தும்மேக்குள்ள, மூக்குகளால், வாய்க்களால் நீர்த்திவலைகள் ட்ராப்லெட்ஸ்ன்னு சொல்கிறோம், அது பெறவும். அதில் கிருமி இருக்கேக்கல அது காத்துக்கால போய் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு போகலாம், அவற்றை சுவாசத்துக்கால போகும், அல்லது நேரடியாக அந்த நீர்த்திவலை அவற்றை உடம்புல படையக்கலாம், அந்த கிருமி அவற்றை உடம்புக்குள்ள போகலாம். 2வது. 3வது, நேரடி தொற்று. இப்போ ஒரு நோய் தொற்று உள்ளவர் அவர் மூக்கப்போட்டு தேய்ப்பார், கைகள் வாஷ்ரூம் போட்டு வந்து ஒழுங்காக சுகப்போட்டு கைகள் ஆகாமல் இருக்கலாம், பட் கையில் உடம்புல கிருமி இருக்கும். இப்போ பக்கத்தில் இருக்கிறவரோட கதை கேட்கல முட்டைக்குள்ள நேரடியாக தொடும், அல்லது அவர் ஒரு பொருளை தொட்டு போட்டு விடையக்குள்ள, மற்றவர் அந்த பொருளை தொடையக்குள்ள இலகுவாக அவருக்கு அந்த தொற்று ஏற்படும். இந்த 3 வழிதான் பிரதானமான வழி, பரவுறதுக்குரிய வழி. அப்ப இந்த தடுப்பு முறைகள், நோய்களை நாங்கள் தடுக்கிறதுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது முதலாவது உணவு மூலம் தான் பிரதானமாக பரவுற அழுக்கடைந்த உணவுகள், இதுகள் மூலம். அப்ப முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது அசுத்தமான உணவு, நீர் என்பவற்றின் பாவனையை தவிர்க்கணும். அதாவது இதுக்கு இலகுவான முக்கியமான வழி கைகளை கழுவுதல். பிரதானமாக கைகளினூடாதான் கிருமி உடம்புக்குள்ள போகும். அப்ப அனைவரும் மலசல குணங்களுக்கு செல்வதற்கு முன்பு, சென்ற பின்பு, உணவுகள் எடுப்பதற்கு முன்பு, உணவு பதார்த்தங்களை தயாரிப்பது, அதன் கையாள்வது அனைவற்றுக்கு முன்பு கைகளை அடிக்கடி சோப் போட்டு கழுவ வேண்டும். ஒரு 20 செகண்ட்களுக்கு வழியாக சோப் போட்டு கழுவணும். வேணும்னா ஒரு தொட்டிருக்கிற ஒரு ஆள் ஒரு சாமான தொட்டால் அந்த கட்டுங்கிற கையில வந்துடும். எனவே அடிக்கடி கைகளை கழுவிக்கொள்ள பழக வேண்டும். மற்றது சந்தேகத்துக்கிடமான இப்ப நோய் தொற்றுள்ள இடங்கள்ல இருந்து வார உணவு பதார்த்தங்கள் அவற்றை கையாள்வதை தவிர்க்க வேண்டும். மற்ற நீர் பாதுகாப்பான சுத்தமான குடிநீரை அருந்த வேண்டும். கொதித்த ஆறிய நீர் சிறந்தது. மேல் இடங்களையும் பாதுகாப்பான நீரை அருந்தோணும். மற்ற இந்த கையை அலையும் போது திருப்பியும் சொல்றேன், கை அலைகிற நேரத்துங்களில் கட்டாயம் கைகளை அடிக்கடி கழுவி கொண்டிருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். இதன் மூலமே பெரும்பாலான பரவலான தொற்றுகளை தவிர்த்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சில உணவு மரக்கறிகள் அவைகள் வந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியா பல்வேறு வெற்ற கைகள் கரங்கள் பட்டு வரும். இப்போ அப்படியான உணவுகள், மரக்கறிகள், காய்கறிகளை நன்கு நீரால் கழுவ வேண்டும். கழுவின என்பதுதான் நாங்கள் நமது உணவுப் பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்த சமையலுக்கு பாவிக்க வேண்டும். இப்போ 2வது விஷயம் சுவாச பழக்கம், சரியான சுவாச பழக்கம்னு சொல்றேன். அதாவது தும்மேக்கில், இருமேக்கில் பாதுகாப்பாக செய்யணும். டிஷ்யூவை, ஹெங்கியை பாவிக்கலாம், அல்லது கடுமையான தும்மல் இருமேக்கில் இந்த முழங்கையால் வச்சுக்கொண்டு நாங்கள் முங்கைக்குள்ள தும்மைக்குள்ள அந்த விசிறல் நடக்காது, ட்ராப்லெட் சிதறாது, மற்றவர்களுக்கு தொத்தாது. இப்போ அந்த பாதுகாப்பான முறையில் நாங்கள் இது செய்யணும். மற்ற அந்த பாவிக்கிற டிஷ்யூ அவற்றை கவனமான சேஃப்டி பின்ஸ்ல போட்டு அவற்றை வெளியிடங்களில், பொது இடங்களில் விசிறக்கூடாது. அது மூலம் கிருமி பரவலாம். மற்ற இயல்பானவர்கள் நேரடி தொற்று, இப்போ நோய் சந்தேகம் இருக்கிற இடத்துல, நோய் சந்தேகமானவர்கள், இப்படியான இருமல், தும்மலோட, காய்ச்சலோட இருக்கிறவர்களோட தொற்றுகள் நாங்கள் நேரடி தொடர்புகளை இயல்பானவர்கள் தவிர்த்து கொள்ள மாட்டோம். பட் முக்கியமா இந்த நோய் தடிமன், காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல் தான் இது பரவக்கூடியது. அப்போ இப்படியானவர்கள் தொடுகளை, இப்போ வாஷ்ரூம்கள் எல்லாம் அவற்றை அடிக்கடி நாங்கள் கழுவி சுத்தமாக கொள்ள வேண்டும். அந்த கதவு, திருகுப்பிடி, அந்த டெப்புகள், அதுகளெல்லாம் நாங்கள் அடிக்கடி கழுவி கொள்ள வேண்டும். இப்போ இப்படியான சூழலை சுத்தமாக வச்சிருக்கணும்.
சூழலை சுத்தமாக இருக்கைக்குள்ள நீர்நிலைகள் அழுக்கடைந்த நீர்நிலைகள் வராது, அழுக்கடைந்த நீர் தொடுகைகள் எங்களுக்கு ஏற்படாது. அது சரியான முக்கியம். அப்போ இப்படியான செயற்பாடுகள் மூலம் நாங்கள் பரவுறதை தடுத்து கொள்ளலாம். எனவே இலகுவான வழி, பயப்பட தேவையில்லை. மற்ற மேலதிக ஆலோசனை, ஒரு இப்படியா நோய் தொற்று இருந்தால் இலகுவில் கூடுமுடங்கள், மக்கள் கூடுமுடங்களை தவிர்க்கணும். மக்கள் கூடுமுடங்களை தவிர்க்கிறேன். இப்போ வேலைக்கு போகிறதுக்கு 2 நாள் ஓய்வு எடுக்கிறது, போகாமல் பொது இடங்களுக்கு போகாமல் ஓய்வு எடுத்த தவிர்க்கிறது. குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கு இப்படி நோய் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பாடசாலைக்கு செல்லாமல் அவர்களை 2-3 நாட்கள் வீட்டை மறைச்சு வச்சிருக்கிறது சிறந்தது. அந்த ஆலோசனை, சுகாதார அமைச்சின் வழிகாட்டல் ஆலோசனையின்படி அவர்கள் வீட்டில் வச்சு நோய் குணமடைந்த பின்பு பாடசாலைக்கு விடுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. எனவே இது ஒரு எச்சரிக்கை பதிவு மாத்திரமே, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பதிவு தவிர எவரையும் பயங்கொள்ள பீதி கொள்ள வைக்கும் பதிவல்ல. இந்த நோயும் ஒரு பயப்படுத்தக்கூடிய ஒரு நோய் அல்ல. இதுக்கு குறிப்பான வைத்தியம் என்று இல்லை, சிறந்த வைத்தியம் அந்த மருந்துகள் அப்படின்னு மருந்து என்று இல்லை. இதுக்கு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். நல்ல நீரோட்டம், நல்ல ஆகாரங்கள் கொடுத்து நல்ல ஓய்வெடுக்க அது தானாக குறைவடையும். ஆனால் என்ன பிரச்சனை, சில கடும் சக்தி அப்படியான பிரச்சனைனால நீர் ஹைட்ரேஷன் குறைஞ்சு அப்படியான சில பிரச்சனைகள் வரலாமே தவிர மற்றபடி பொதுவாக இந்த நோயினால பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதில்லை. விழிப்புணர்வோடு இருப்போம். நம்ம இந்த தகவல் முக்கியமா மாணவர்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும். இந்த தகவல் அனைத்து குழந்தை மாணவர்களையும் சென்றடைய தயவு செய்து இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அறிந்தவர்கள், நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை முதல் பார்ப்பவர்கள், இந்த சேனலில் முதல் பார்ப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.